நாம் இப்போ வந்து போன வீடியோட தொடர்ச்சியாக நாம் போன வீடியோவில் வந்து ஒரு இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டுங்கிற ஒரு டேபிளில் ஒன்றில் 3 மார்க்ஸை நாம் என்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை எக்ஸல் வைக்கிற கொஞ்சம் பேசிக் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அதன் அடிப்படையில் நாம் என்ன செஞ்சோம், இந்த 3 மார்க்ஸையும் வச்சு டோட்டல் பண்ணி சம்முங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தோம். அதே மாதிரி அந்த 3 பாடத்துக்குரிய சராசரி மார்க்ஸை பார்க்குறதுக்காக எவரேஜ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணினோம். அடுத்து வந்து இந்த பாடத்தில் பெற்ற மொத்த அதிகூடிய புள்ளியை பார்க்குறதுக்காக நாம் வந்து என்ன ஃபங்க்ஷன் பாவிச்சோம், மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் பாவிச்சோம். அதே மாதிரி அது குறைஞ்ச புள்ளியை பார்க்குறதுக்காக மினிமம் ஃபங்க்ஷன் பாவிச்சோம். இங்கே வந்து எத்தனை பேர் மாணவர்கள் இருக்காங்கங்கிற அந்த கேரக்டர்ஸு டெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கவுண்ட் ஏங்கிற ஃபங்க்ஷன் பாவித்தோம். வந்து இதில் இருக்கிற எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்காங்க, எத்தனை மாணவர்களை புள்ளி இதில் இருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து கவுண்ட் ஃபங்க்ஷனை பாவித்தோம். கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம் போன கிளாஸில். கவுண்ட் இஃப் மூலமாக நம்ம இதில் என்ன செஞ்சோம்னு சொன்னால் 70 மார்க்ஸ் எத்தனை பேர் இந்த பாடங்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே பார்த்தோம். அதே மாதிரி எத்தனை பேர் 50 மார்க்ஸுக்கு மேல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து இன்றைக்கு வந்து நாம் என்னென்ன பார்க்க போகிறோம், ரேங்க் ஃபங்க்ஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரேங்க் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வகுப்பில் உதாரணமாக இந்த வகுப்பில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 9 மாணவர்கள் இருக்காங்க. இந்த 9 மாணவர்களையும் யார் முதலாம் இடம், யார் 2ஆம் இடம், யார் 3ஆம் இடம் எடுத்திருக்காங்க, அவங்களோட அந்த நிலை, அவங்க எத்தனாவது வகுப்பில் எத்தனாவது நிலையில் இருக்காங்க என்று சொல்லி பார்க்குறதுக்காக பாவிக்கப்படுற ஃபங்க்ஷன் தான் இது. பல இடங்களில் பாவிக்கப்படலாம், ஆனால் இதோட பேசிக் வந்து இவங்க எத்தனாவது ரேங்கில் இருக்காங்க என்று சொல்லி சொல்கிறாங்க வந்து என்ன, இந்த ரேங்க் ஃபங்க்ஷன். இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் நம்ம வழமை போல தான் இந்த சம்முக்கு பாவித்த மாதிரியே எக்ஸலில் ஒரு கல்குலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் பாவிக்கிறேன்னா முதல்ல ஈக்குவல் சைன் போடணும். ரைட், இந்த ரேங்க் பாவிக்கப்படுறதுக்காக எக்ஸல் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரேங்க். ரைட், ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்லுது, நம்பர் கேட்குது. ரைட், நாம் இப்போ உதாரணமாக ஒரு ஆளில் ரேங்க் பார்க்கணுங்க சரி சொன்னால் ஒரு வகுப்பில் ஒன்று அவர் எடுத்த மொத்த புள்ளியை வச்சு அவர் வகுப்பில் எத்தனாம் இடம்னு சொல்லி பார்க்கலாம். அதே நேரத்தில் அவர் எவரேஜ் சராசரியை வச்சு என்ன செய்யலாம், அவரை ரேங்கை பார்க்கலாம். நாம் இந்த இடத்துல என்ன செய்வோம்னு சொன்னால் இவங்களை சராசரி புள்ளியை வச்சு என்ன செய்வோம்னு சொன்னால் இவங்கள ரேங்கை கணிப்போம், இவங்க எத்தனாவது நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், அமிலங்கிறவரை ரேங்கை காண போகிறேன். ரைட், நானும் இப்போ நான் என்ன செய்வேன், அமிலங்கிறவரை ரேங்க இந்த எவரேஜில் செல் அட்ரஸ் செல்லை வந்து கிளிக் பண்ண என்ன செய்யுது, இந்த நம்பருக்குரிய செல் அட்ரஸ் வந்து என்ன செய்யுது, இந்த நம்பர் இந்த இந்த இடத்துல வந்து போடுறது. ரைட், காமா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆர்டர் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃப்ங்கிற ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம்னா இப்போ இந்த கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, உதாரணமாக 9 பேர் இந்த கிளாஸில் இருக்காங்க. இந்த 9 பேருக்குள்ளேயும் தான் இந்த அமில என்ன செஞ்சிருக்கிற 51.33 எவரேஜ் புள்ளி எடுத்திருக்காரு. சரி, இந்த 9 பேருக்குள்ளேயும் இந்த அமில எத்தனாவது நிலையில் இருக்கார், எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். சொன்னால் இவரை யாருக்கு கூட ஒப்பிடணும், இந்த 9 பேருக்குள்ளேயும் ஒப்பிட்டு தான் என்ன செய்யணும், பார்த்து இவர் எத்தனாவது நிலையில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அமிலையோட சேர்த்திருக்க 9 பேரோட என்ன செய்யணும், ஒப்பிடணும் இவரை புள்ளியை. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ரெஃபரன்ஸுக்குள்ளே என்ன செய்யணும், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம், இந்த F4ஓட, அதாவது இந்த F4ங்கிற செல் அட்ரஸ் எங்கே இருக்குது, இன்னும் இருக்குது. F4ங்கிற செல் அட்ரஸோட ஒப்புடும் என்னத்துன்னு சொன்னால் F4 தொடக்கம் F12 வரையான உள்ள இந்த எண்ணிக்கையை இந்த பெருமதியை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ஒப்பிட்டு பார்த்துட்டு இதில் இவர் எத்தனாம் இடம் இருக்காரோ அத்தனாவது ரேஞ்சுன்னு செய்ய போது இந்த ஃபீல்டில் வந்து போடப்போகுது. இந்த G4ங்கிற செல்லுக்குள்ளே என்ன செய்ய போகுது, ஆன்சராக வரப்போகுது. ரைட், நாம் இப்போ என்ன செய்வோம், இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இவர் 6ஆம் இடம்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்வேன், நம்ம வளமையாக போன ஃபங்க்ஷன்களுக்கு செஞ்ச மாதிரி
இதை வந்து ட்ராக் பண்ணி கீழே எடுக்கும். இப்போ என்ன செய்தால் அவங்களோட படிநிலை போட்டி. இப்போ நீங்கள் பார்த்தா விளங்கும், இந்த 6ஆம் நிலையில் இருக்கிறார்கள், 6வது ரேங்கில் இருக்கிறார்கள் 2 பேர், இந்த 1வது ரேங்கில் இருக்கிறார்கள் 3 பேர், இந்த 2வது ரேங்கில் இருக்கிறார்கள் 2 பேர். இப்படி வாரத்துக்கு எப்படி அது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த முறையில் நம்ம ரேங்க் காண்றது மூலமாக நம்ம என்ன செய்யறது, அந்த உரிய படிநிலையில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி கண்டுகொள்ள முடியாது. இதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு சொன்னால், நம்ம அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னால், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை தெரிஞ்சிற நேரமான இப்போ நாம் இதில் போடுறது மூலமாக என்னன்னு சொல்லி ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் மூலமாக தான் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் வந்து வேலை செஞ்சுருக்கு. உதாரணமாக பாருங்கள், நம்ம இந்த சம் ஃபங்க்ஷன் பார்த்தோம். உதாரணமாக நம்ம என்ன செஞ்சோம், இந்த சம் ஃபங்க்ஷனில் B4வையும் B4 தொடக்கம் D4 உள்ள D4 வரை உள்ள செல் ரேஞ்சுக்குள்ளவற்றை கூட்டுங்கன்னு சொல்லி போட்டோம். அதை போட்டுட்டு நாம் இங்கே ட்ரெக் பண்ணி விடுற நேரம் என்ன செஞ்சுட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டு B4லேருந்து இப்போ என்ன செஞ்சுட்டு B4வை இது B5ஆக மாற்றி இங்கே வந்து D5ஆக மாற்றுது. இப்போ B5லேருந்து D5க்கு உள்ளதை வந்து என்ன செய்யலாம், கூட்டி போடுங்கன்னு சொல்லி வருது. இதைத்தான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸ் அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிட்டு மாறிக்கிட்டு போகுது. இப்போ பாருங்கள், நாம் ஒரு ஃபங்க்ஷனை போட்டோம், எப்படி சம் B4லேருந்து D4 வரைக்கும் உள்ள எண்ணிக்கையை கூட்டி இங்கே தாங்க சம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கொடுப்போம். அதை நம்ம ட்ரெக் பண்ணி விடுற நேரம் என்ன செஞ்சுச்சு, சீக்வன்ஸ் அடிப்படையில் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்ன செஞ்சுட்டு சொன்னால் ஒவ்வொரு செல்லில் என்ன செஞ்சுட்டு கீழே கூட்டி போடுது. பாருங்கள், இப்போ B5 தொடக்கம் D5, அப்போ இந்த தருண்ட மார்க்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ட்ரெக் பண்ண இந்த இதில் பாருங்கள் B6 தொடக்கம் D6, இது இந்த முறையில் வரப்போ என்ன செய்யுது, இவர மார்க்ஸை வந்து போடுது, இனிமேல் மார்க்ஸை வந்து போடுது. ரைட், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன சொன்னோம்னா, இந்த முறையில் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸுடைய வந்து சைன் தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த டொலர் சைன் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன செய்யணும், ஒரு செல்லை வந்து அப்சல்யூட் பண்ணலாம். இதில் ஷார்ட்கட் கீயாக வந்து பாவிக்கப்படுது என்னன்னு சொன்னால், அவங்களோட கீபோர்டில் இருக்கிற F4 கீயை வந்து இதில் ஷார்ட்கட் கீயை பாவிக்கும். நாம் இதை எப்படி நம்ம அப்சல்யூட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனில் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளும். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துருந்தோம் F4வை என்ன செய்யணும், ஒப்பிடணும். F4 தொடக்கம் F12 வரை உள்ள ஆட்களோட ஒப்புட்டத்தை என்ன செய்யலாம், இந்த ரேங்கை காணலாம். அதே நேரம் பாருங்கள், நான் இப்போ வந்து இந்த செல்லை கொண்டு வரேன், இந்த செல்லோட ஃபங்க்ஷனை கொண்டு வரேன். என்ன செஞ்சுருக்கு, இதை F12 ஒப்பிடுது. F12 ஓகே, ரைட், நம்ம இவரை தான் ஒப்பிடணும். யாரோட ஒப்பிடணும், இந்த செல் ரேஞ்சோட தான் ஒப்பிடணும். இவரோட ஒப்பிடுற நேரம் தான் என்ன செய்யலாம், இவர ரேங்கை காணலாம். இது என்ன செஞ்சிருக்கு, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்ன செஞ்சுருக்குன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் அடிப்படையில் வேலை செய்கிறதால இது என்ன செஞ்சுருக்கு, கீழே இறங்கிடுது. F12லேருந்து F20 வரைக்கும் உள்ளான அந்த செல் ரெஃபரன்ஸு செல் ரேஞ்ச் என்ன செஞ்சுருக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே செலக்ட் பண்ணி ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கு, செலக்ட் பண்ணிடும். இப்போ நாம் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன செய்யணும், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ரேங்கை காணலாம். ரைட், அப்போ நம்மளுக்கு தெரியும் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸுக்குரிய ஷார்ட்கட் கீ வந்து என்ன F4 இருக்க போது, அதில் அடையாளம் வந்து என்ன இருக்க போது, டொலர் சைன் இருக்க போகுது. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து என்ன செய்யணும், F4 ரேஞ்ச் காணணும். இவர்களுக்குள்ள இவ்வளவுக்குள்ளேயுமே என்ன செய்யணும், எனக்கு வந்து அந்த ரேஞ்சை நான் பார்த்துக்கணும். அவரை ரேங்கை நான் இவ்வளவு பேருக்கு போட்டுட்டாங்க என்ன செய்யணும், பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த ரேஞ்ச் இருக்குது தானே, இந்த ரேஞ்ச் என்ன செய்யக்கூடாது, எனக்கு மாறுபடக்கூடாது. இவ்வளோ தான் என்ன செய்யணும், மாறுபடணும். இப்போ F4 ஒப்பிட்டு என்ன செய்யணும், இவ்வளோ பேரையும் காணணும். அதே நேரம் இங்கே வந்து யாரையும் காணணும், இந்த தருண்கிறவரை எங்கே காணணும், இந்த F5ங்கிற செல்லுக்குள்ளே காணணும். யாரோட ஒப்பிட்டு, இன்னைக்கிற செல் ரேஞ்சோட ஒப்பிட்டு தான் என்ன செய்யணும், இவரை காணணும். இதை காணணும், இவரை ரேங்கை காணணும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல வந்து இந்த ரோவையும் குளத்தையும் என்னென்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது லாக் பண்ணணும், இல்லாட்டி அப்சல்யூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உண்மையான எக்ஸலில் சொல்லுவாங்கன்னு சொன்னால்
அப்சல்யூட் பண்ணுறேன். இப்போ அப்சல்யூட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்றும் செய்ய தேவை. நீங்கள் இவ்வளோ பேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் நார்மலாக கர்சரை வளர்த்து வச்சுட்டு செய்யலாம். நான் என்ன செய்வேன், இவ்வளோ பேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் F4 கீயை ப்ரெஸ் பண்ணுவேன். அந்த F4 கீயை ப்ரெஸ் பண்ணுற மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருக்கு, அப்சல்யூட் ஆகிடும். இந்த அப்சல்யூட் ஆனதுக்கு பிறகு இப்போ பாருங்கள், இந்த கீயை தட்டு. ரெண்டு கீயை தட்டினதுக்கு பிறகு என்ன செய்கிறேன், இங்கே வந்து ட்ராக் பண்ணுறோம். இப்போ ட்ராக் பண்ணி ஒரு நேரம் பாருங்கள், இப்போ என்ன செஞ்சிருக்கு, சரியான முறையில் அந்த ரேங்கை வந்து என்ன செஞ்சிருக்கு இங்கே போட்டுருவோம். இதை பார்த்தவங்களுக்கு போலாங்க, இவர் வந்து 91.00 சராசரி எடுத்தால் 1ஆம் இடம், 73.33 சராசரி எடுத்தால் எத்தனாம் இடம், 2ஆம் இடம் சரி. அப்போ என்ன செஞ்சிருக்கு, இங்கே சரியான முறையில் ரேங்கை காட்சிப்படுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம முன்ன எப்படி இருந்துச்சு, இந்த செல்லை கிளிக் பண்ணுற நேரம் இங்கே வந்து இருந்துச்சு F12 வரைக்கும் உள்ள ரேஞ்சை செலக்ட் பண்ணி இருந்துச்சு. F20 வரைக்கும் உள்ள ரேஞ்ச் என்ன செஞ்சுருந்துச்சு, இந்த ரிலேட்டிவ் செல்ஃப் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்ன செஞ்சுருந்துச்சு, செலக்ட் பண்ணியிருந்துச்சு. இப்போ பாருங்கள், நாம் இங்கே அப்சல்யூட் பண்ணினதால இந்த ரேஞ்சை வந்து அப்சல்யூட் பண்ணினதால இங்கே பாருங்கள் எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணுது, இந்த F12ங்கிற இதுக்குள்ள இருக்கிற எவரேஜ் மார்க்ஸை எதோட ஒப்பிடுது, இந்த F4 தொடக்கம் F12 வரைக்கும் இடையிலான இந்த நபர்களோட என்ன செய்யுது, ஒப்பிடுது. அப்போ இதில் காரணம் என்ன, இது வந்து மாறுபடாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இந்த அப்சல்யூட்டுங்கிறது பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் இந்த ரேங்க் பார்க்குறது எப்படின்னு சொல்லி வழங்கியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இஃப் கண்டிஷன் வச்சு இந்த க்ரைட்டீரியாவை பயன்படுத்தி ரிசல்ட்ஸ் காண்றது எப்படின்னு சொல்லி பார்ப்போம்.